ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான். இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ. ஸோ மார்க்கெட்டில் இருந்து தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 2-3 நாள் ஆச்சு நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு. ஏன் வீடியோ போடுறது இல்லைன்னா, பசங்களுக்கு இங்கே ஸ்கூல் லீவ் விட்ருக்காங்க. ஸோ அதனால தான் என்னால் வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்க நேரம் இல்லை. பசங்களுக்கு லீவாக இருந்தால் நமக்கு டைமே இருக்காது. ஸ்கூல் போனால் தான் கொஞ்சம் டைம் இருக்குன்னு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அதனால தான் வீடியோ வந்து டிலே. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ விளாகுக்குள்ளே போகலாமா? வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் கிளம்பிட்டோங்க மார்க்கெட்டுக்கு. ஏன்னா சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடலான்னு சொல்லிட்டு. இந்த மார்க்கெட்டுக்கு அடிக்கடி இப்போ போகிறதில்ல, ஏன்னா டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கினோன்னா நல்லா சீப்பாக காய்கறிகள் வந்து வாங்கலாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். எனக்கு நார்மலாக நாங்கள் செங்குராங் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு சண்டே அன்னைக்கு போகல, அந்த மார்க்கெட்டுக்கு போகிறத விட இந்த மார்க்கெட் போகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே வந்துட்டு ரொம்ப சீப்பாக கிடைக்கும் காய்கறி. $1 அப்படி வந்து வாங்கலாம். நாங்கள் காய்கறி மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரான உடனேயே ஒரு பாட்டி வந்து நெல்லிக்காய் வச்சுருந்தாங்க. எனக்கு நெல்லிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். ஊறுகாய் போடுறதுக்கு எப்போவுமே பார்த்தனாலே வாங்கிடுவேன். ஸோ ஒரு பேக்கு ஃபுல்லாகவே $1 தான் சொல்லி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் 2 வாங்கினேன்னா, அப்புறம் அந்த பாட்டி எக்ஸ்ட்ராவே வந்து ஒன்று கொடுத்தாங்க, எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய வச்சுருந்தாங்க. அவங்க கொண்டு போனாலும் அவ்வளவும் அது டக்குன்னு கெட்டு போயிடும் நெல்லிக்காய், ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது. அதனால் வேஸ்ட்டாக போகிறதுக்கு நீங்களாவது எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் நெல்லிக்காய், அப்புறம் இது கிடச்சிது நார்த்தங்காய் இல்லை, சாத்துக்குடி இந்த ஊரில் வந்து அவ்வளோக்கா கிடைக்கவே கிடைக்காதுங்க. நம்ம ஊரில் சீசனில் வந்து நல்லா கிடைக்கும். இங்கே வந்து ஒரு சில பேர் வீட்டில் மரம் வச்சுருப்பாங்க போல். ஸோ அதில் காய்ச்சதை கொண்டு வந்து ஒருத்தவங்க தான் வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் சாத்துக்குடின்னு சொல்லிட்டு. அது ஃபுல்லாமே ஒரு $2 கொடுத்தாங்க. கடையில் ஆரஞ்சு வாங்கினோம்னா $5 பக்கம் இருக்கும். ஆனால் இந்த சாத்துக்குடி பாருங்கள், அவ்வளோ சீப்பாக மார்க்கெட்டில் வந்து கிடைக்குது. ஸோ அதனால தான் அதிகமாக இந்த மார்க்கெட்டுக்கு வருது. ஏன்னா நேரடியாக அவங்க வீட்டில் காய்க்கிறதே கொண்டு வந்து விற்கிறனால விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் வெள்ளரிக்காய்லாம், இந்த வெள்ளரிக்காய் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா $1 தான். ஸோ நமக்கு எப்போவுமே வெள்ளரிக்காய் தேவைங்க. ஏன்னா வெயிட் லாஸில் இருக்கிறனால எனக்கு ஸ்நாக்ஸே வந்து வெள்ளரிக்காய் தான். எனக்கு பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து சாப்பிட்ருவேன். பசி வந்து கண்ட்ரோல் ஆயிருங்க. ஸோ அதனால நான் $2க்கு நிறையாவே வந்து வாங்கிக்கிட்டேன். அப்புறம் வல்லாரைக்கீரை, கொத்தமல்லி கீரை அதெல்லாமே இருந்துச்சு. வல்லாரைக்கீரை வாங்கலான்னு ஹஸ்பண்ட்டு சொன்னேன். அந்த சைடு பார்த்துக்கலாம், ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னாரு. கொஞ்சமாக தான் வச்சுருப்பாங்க வல்லாரைக்கீரை. மற்ற கீரை கூட நிறையா இருக்கும். ஆனால் வல்லாரைக்கீரை வந்து ரொம்ப டிமாண்டு தான் இங்கே. அது ஃபுல்லாமே $1 தான். அப்புறம் இந்த சைடு கடுகு கீரை, முள்ளங்கி எல்லாம் வச்சுருந்தாங்க. பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. முள்ளங்கியோட அந்த இலையெல்லாம் பாருங்கள், வாடவே இல்லை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. முள்ளங்கி வாங்கினா முள்ளங்கியை சாம்பாரில் போட்டுட்டு அந்த கீரையை தனியாக பொரியல் பண்ணிடலாம். பூசணிக்காய் வாங்கலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டை சொன்னேன். ஆல்ரெடி வீட்டில் கொஞ்சம் பூசணிக்காய் இருந்துச்சு, அதனால் அதை காலி பண்ணிவிட்டு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கலை. அப்புறம் இந்த பயறு பாருங்களேன், இந்த லாங் பீன்ஸ் மாதிரி இருக்கும்ல, அது ஒன்று வந்து வாங்கினோம். பீன்ஸுக்கு பதிலாக இந்த பயரை தான் நான் சாம்பாரில் வந்து போடுவேன், வெஜ் பிரியாணி பண்ணாலும் வந்து போடுவேன். ஸோ இந்த சைடும் நெல்லிக்காய் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. முருங்கைக்கீரையை தான் நாங்கள் தேடிட்டு தெரிஞ்சோம். இன்றைக்கி கிடைக்காதோ அப்படின்னு நினச்சோம். அப்புறம் ஒருத்தவங்க ஒரு கெட்டு வச்சுருந்தாங்க. ஒன்று தான் கிடச்சிது. இருக்கிற கீரையிலேயே ஒரு பெஸ்ட்டான கீரைனா முருங்கைக்கீரை தான். ஏன்னா மற்ற கீரையில் கூட வளர்கிறதுக்காக உரம் போடுவாங்க, மருந்தடிப்பாங்க. ஆனால் இந்த முருங்கைக்கீரையில் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அது ஒரு மரத்தில் வளர்றது. அதில் பெருசாக பூச்சி மருந்தும் அடிக்க மாட்டாங்க, உரமும் போட மாட்டாங்க, அதுவாகவே வளர்ந்து வர்றது. ஸோ அதனால தான் முருங்கைக்கீரை ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சிறகு அவரை அதெல்லாமே இங்கே இருக்கும். நம்ம ஊரில் இது வந்து நாட்டு வெரைட்டி. நம்ம ஊர்லேயே கிடைக்குதான்னு தெரில, ஆனால் இங்கே பாருங்கள் புரூனே நாட்டில் கிடைக்குது. அதெல்லாம் நான் வாங்கலைங்க, ஹஸ்பண்ட் வாங்க சொன்னாங்க. ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணேன் சாம்பாரில் போட்டு. பட் எனக்கு என்னமோ அந்த டேஸ்ட்டு பிடிக்கல, அதனால் நான் வந்து வாங்கலை. ஆனால் அந்த சிறகு அவரை வந்து பச்சையாகவே சேலட்டில் போட்டு சாப்பிட்லாமா, நல்லதான். அப்புறம் கீரை பாருங்களேன், தண்டங்கீரை, எல்லா வகையான கீரையும் ஒரு கடையில் வச்சுருப்பாங்க. அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு கீரையெல்லாம் இந்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள். மலாய்க்காரவங்க ஒருத்தவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. நம்மெல்லாம் அது வந்து சமைக்க மாட்டோம்ல, ஆனால் இந்த ஊர் மக்கள் அதெல்லாம் சமைப்பாங்க போல். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பூசணி செடி இருக்குது பார்த்தீங்களா, அதோட இலையெல்லாம் கீரையாக வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து இந்த தண்டங்கீரையிலேயே 2 வெரைட்டி வந்து வாங்கினோம். அது ஒரு கட்டு 50 சென்ட்டு தான் கொடுத்தாங்க. இந்த மார்க்கெட்டில் தான் 50 சென்ட்டுக்கெலாம் கீரை கிடைக்கும். மற்ற எங்கே போனாலுமே $1க்கு மேலே தான் இருக்கும். அதுவும் சூப்பர் மார்க்கெட்லாம் போனோம்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் பக்கத்துலேயே
சுண்டக்காய் இருந்துச்சு, அதுவுமே ஃபுல்லாகவே $1 தான். பாருங்களேன், இந்த சுண்டக்காயெல்லாம் நான் எங்கள் ஊர்லேயே பார்த்ததில்ல, அவ்வளோக்கா கிடைக்காது. ஆனால் இங்கே பாருங்கள் நல்லா கிடைக்கிது. அப்புறம் தேங்காய் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வந்துட்டு தேங்காய் வந்து வாங்கினோம். அப்புறம் இது ஒரு வகையான கீரை 50 சென்ட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து வாட்டர் ஸ்பினாச்சுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இதையுமே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மக்கள் வந்து இந்த ரைஸ்லாம் பண்ணுவாங்க, கருவாடெல்லாம் போட்டு அதிலெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டு வந்து பண்ணுவாங்க. நிறைய வெரைட்டியில் இங்கே கீரை கிடைக்குங்க. நம்ம ஊருக்காரவங்க தான் அதிகமாக அதை வாங்கி யூஸ் பண்ணுறதில்ல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த தண்டைக்கீரை, முருங்கைக்கீரை அது தானே. ஸோ ஆனால் ஒன்று ஒன்றா வாங்கி நான் ட்ரை பண்ணுவேன். பட் எனக்கு என்னமோ நம்ம ஊர் கீரைகளோட டேஸ்ட்டு தான் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி இந்த கடையில் ஒரு கிலோ $2 போட்டிருந்தாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. அதில் நாங்கள் ஒரு 2 கிலோ வாங்கினோம். எப்போவுமே ஒரு தக்காளி 2 கிலோ 3 கிலோன்னு வாங்கி வச்சுக்கிறது. ஏன்னா எல்லா குழம்புலையும் நமக்கு தக்காளி தேவைப்படும். பார்த்தீங்களா நான் எவ்வளோ காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கு தான் நிறையா இருக்கும், ஆனால் கொஞ்சம் கம்மி தாங்க. இது எனக்கு ஒரு 2 வாரம் பக்கமாச்சும் வருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வெள்ளிக்கிழமை நான் மார்க்கெட்டுக்கு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வேலை இருக்குது. போன வாரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால தான் போயிட்டு வந்தோம். கீரைகள் தான் அதிகம், மற்றபடி காய்கறிகள்லாம் கொஞ்சம் கம்மி தான். ஃப்ரூட்ஸுன்னு பார்த்திங்கன்னா ஆப்பிள் வாங்கியிருந்தேன் பிள்ளைங்களுக்கு, அப்புறம் அன்னாசி பழம், வாழைப்பழம், அப்புறம் இந்த சாத்துக்குடி, அப்புறம் இந்த கிழங்கு, சுண்டக்காய், பச்சை மிளகா, பீர்க்கங்காய், தேங்காய், அப்படி தான். ஆனால் பார்க்கையில் நிறையா இருக்குது. எனக்கு என்னடா ஒரு கடையே போட்டுடலாம் போல். அப்புறம் ஒரு பைனாப்பிள் வாங்கினேன். முகிலுக்கு பைனாப்பிள்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால் அதுவும் வந்து வாங்கியாச்சு. முள்ளங்கி வாங்கியிருந்தோம். அப்புறம் தேங்காய் மெயினாக தேவைப்படும் தானங்க சட்னி இது அரைக்க. நெல்லிக்காய் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அது உப்பில் போட்டு ஊற வச்சுருக்கேன், தாளிக்கணும். ஹஸ்பண்டை நல்லெண்ணெய் அப்புறம் இந்த வெந்தயம் கடுகுலாம் வாங்கிட்டு வர சொல்லி வச்சுருக்கேன், தாளிக்கணும். தாளிச்சிட்டு வீடியோ ரெடி பண்ணேன்னா உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னென்னா இந்த காய்கறிகளை பூரா அழகாக அந்த டப்பாவில் எடுத்து ஸ்டோர் பண்ணணும். நான் அந்த டப்பா வாங்கினது எனக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சுங்க இந்த காய்கறிகளை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. முன்னாடியெல்லாம் இந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ளேயே போட்டு அடைச்சடிச்சு வைப்பேன், ரொம்ப நாளைக்கும் தாங்காது. கவரில் வைக்கும்போது சீக்கிரமாகவே காலி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டப்பா வாங்கினதுலேருந்து எனக்கு ரொம்ப நாள் வர்ற மாதிரி இருக்குது. இப்படியெல்லாம் வச்சு சாப்பிட்லாமா, ஃப்ரிட்ஜில் இத்தனை நாள் வச்சு சாப்பிட்லாமா அப்படின்னு வந்து நினைப்பீங்க. வேறு என்னங்க பண்ணுறது, வெளிநாட்டு வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ போய் கடையில் போய் வாங்க முடியாது, டைமும் இருக்காது. நம்ம பக்கத்தில் கடை இருந்தால் ஓகே, நம்ம கொஞ்சம் தூரம் போய் வாங்குற மாதிரி தான் இருக்கும். டைமு ஹஸ்பண்டு வேலைக்கு போகிறாங்க, அதனால் நம்ம ஒரு நாள் தான் வீட்டு தேவையான பொருள் வாங்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு டைமும் சேவ் ஆகும், ஈஸியாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் குக் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான். அப்புறம் வெயிட் லாஸ் அப்படின்றனால எனக்கு காய்கறிகள் ரொம்ப தேவைப்படும். அதிகமாக நான் காய்கறிகள் வந்து எடுத்துக்குவேன். ஸோ அதனால எங்களுக்கு இதுதான் வசதியாக இருந்தது. அப்புறம் முள்ளங்கி எப்படிரா அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வைக்கிறதுன்னு பார்த்தேன், வைக்க முடியாது கீரையோட. அதனால் அதை 2ஆக உடச்சிட்டு முள்ளங்கியை மட்டும் வச்சுட்டு கீரையோடு வச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த முள்ளங்கி கீரையும் சமைக்கலாம் பார்த்தீங்களா. ஸோ அதனால தான். அப்புறம் அந்த பயரையும் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே வந்து வச்சுட்டேன். அந்த ஒரு பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 3-4 வகையான காய்கறிகள் வைக்கலாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல். இன்னுமே கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கீங்க அந்த பாக்ஸோட லிங்க் கொடுங்கன்னு. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் போட்டு பாருங்கள். ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் பாக்ஸ்ன்னு போட்டு பாருங்கள். நான் ஆன்லைனில் வாங்கலை, இங்கே லோக்கலில் தான் வந்து வாங்கினேன். கொஞ்சம் காசு கூட தான், காசு கூட போட்டு வாங்கினாலும் அது ஒர்த்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுதான் மெயினான ஒரு விஷயமே. அந்த பிளாஸ்டிக்கில் வாங்கினதை விட இந்த சில்வரில் வாங்கினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டார்டிங்கில் எனக்கு அந்த பிளாஸ்டிக்கில் உள்ளதான் பிடிச்சிருந்துச்சு, இப்போ வர வர அந்த சில்வரில் உள்ளது பிடிக்குது. ஏன்னா அந்த சில்வரில் உள்ளது ரொம்ப லைஃப் லாங்காக இருக்கும், நமக்கு கழுவி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக்குமே எத்தனை நாளைக்கு வரும்னு தெரியாது, வரும் நமக்கு, நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் ஒரு இதில் ஒரு 3 காய்கறி வச்சுட்டேன், தக்காளி, பயறு, முள்ளங்கி, அப்புறம் ஒரு இதில் கீரை. 5 டப்பா வச்சுருக்கேன். 5 டப்பா அதில் இவ்வளோ காய்கறிகளையுமே வச்சாச்சு. அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே நமக்கு ஒரு சில கீழே அந்த ரேக்கு காய்கறி போடுறதுக்கு இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து ஃப்ரூட்ஸையும் போட்டு வச்சிடலாம். வாழைப்பழத்தெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தேவையில்லை, வெளியில் வந்து வச்சுக்கலாம். தேங்காவையும் வைக்க மாட்டோம், பைனாப்பிளையும் வைக்க மாட்டோம். ஸோ வெள்ளரிக்காய், இந்த தக்காளி, பீன்ஸு, கீரைகள் மெயின் அதுதான். ஏன்னா கீரையை நம்ம சுத்தமாக வெளியில் வைக்கவே முடியாது, டக்குன்னு இதாகிடும். ஸோ அதனால் இப்போ பாருங்களேன், எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது எல்லாத்தையுமே ஒரு வழியாக இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து வச்சு முடிச்சுட்டு, இன்னுமே கொஞ்சம் மேலே வைக்கலாம், அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இருந்துச்சு. அதை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு இது பண்ணிட்டேங்க. ஃப்ரிட்ஜுமே வந்து ரொம்ப இடைஞ்சலாலாம் இல்லை, ஃப்ரீயாக இருந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்களும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அப்புறம் பசங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்னால், அதுக்கு முதல் நாள் வந்து பிரியாணி பண்ணியிருந்தேன், சிக்கன் பிரியாணி. அதில் பேலன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சா, அதை வந்து சூடு பண்ணி கொடுக்கலான்னு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பிரியாணியை சும்மா சூடு பண்ணி ஊட்டுறதுக்கு ஒரு 2 முட்டை போட்டு அதை ஸ்க்ராம்பிள் எக் மாதிரி பண்ணிவிட்டு அதில் பிரியாணியை போட்டு சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சாப்பிடலை, பிள்ளைங்களுக்கு தான் வந்து கொடுத்தேன். நான் ஒரு ஆம்லேட் போட்டு வெள்ளரிக்காய் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சிட்டேன். ஸோ கொஞ்சமாக பட்டரோ இல்லைனா எண்ணெயோ போட்டு முட்டை போட்டு ஸ்க்ராம்பிள்டு பண்ணிவிட்டு அதிலேயே அந்த பிரியாணியை போட்டு
போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். கொஞ்சம் சூடு ஏறினாலே போதும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை போட்டு பண்ணும்போது அந்த சிக்கன் ரைஸு, ஃப்ரைட் ரைஸு அந்த டேஸ்ட் வந்து வரும். இதுலேயே வந்து சாஸ் ஏதாவது வேணும்னாலும் வந்து சேர்த்துக்கலாம். நான் சாஸ் எல்லாம் எதுவும் சேர்க்கல, சும்மா சிம்பிளாகவே இந்த மாதிரி பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிடுவீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நானே ஒரு ரீலில் தான் வந்து பார்த்துருந்தேன், இந்த மாதிரி ஒருத்தவங்க பண்ணி சாப்பிட்டாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது தான். டேஸ்ட்டு பிடிச்சனால இந்த மாதிரி பிரியாணி எக்ஸ்ட்ரா மீதமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்றது. எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ வெயிட் லாஸ் எப்படி சிஸ்டர் போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்பீங்க. வெயிட் லாஸ் சூப்பராகவே போயிட்டுருக்கு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா சாப்பிட்றேன், நல்லா வெயிட் லாஸும் ஆகிட்டுருக்கு. ஸ்டார்டிங் நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு. 73 kgs இருந்தேன். இப்போ வந்து 67 கிட்ட வந்திருக்கேன். அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குது 67ல். ஸோ குறையும் போது குறையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். கொஞ்சம் ரிகரஸாக எக்ஸசைஸ் பண்ணோம்னு வைங்களேன், நல்லா குறையும். நான் எக்ஸசைஸை ரொம்ப குறைச்சிட்டேன், வாக்கிங் மட்டும்தான் போயிட்டுருக்கேன். சாப்பாடு பார்த்திங்கன்னா ரைஸை கம்மி பண்ணிட்டேன். வீடியோஸ்லேயே உங்களுக்கு தெரியும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் நான் என்ன சாப்பிட்றேன், லஞ்சுக்கெலாம் என்ன சாப்பிட்றேன்றதை ஷேர் பண்ணுறேன். எப்போவாச்சும் ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிடுவேன். பிள்ளைங்களோட வெளியில் போகும்போது ஹஸ்பண்ட் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னா சமோசா அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 1-2 சாப்பிடுவேன். லாஸ்ட் வீக்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட் போயிருந்தோம். அந்த ரோல், சிக்கன் ரோல் மாதிரிலாம் சாப்பிட்டேன். கம்ப்ளீட்டாக நம்ம கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அதுவே நமக்கு சம்டைம்ஸ் டிப்ரெஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால கிடைக்கும்போது லைட்டாக சாப்பிட்டுக்கிறணும், அதை அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிறணும். அதையே நம்ம டின்னர் ஆக்கிக்கிறணும். எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக சாப்பிடக்கூடாது. அதுதான் வந்து இங்கே மெயினே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வந்து வெயிட்டை குறைக்கலாம். பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை ஊட்டி விட்டுட்டேன். அந்த சிக்கன் பிரியாணியை ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா மதியம் லஞ்சு சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காய்கறிகள் நிறையா வாங்கிட்டு வந்தனால எல்லா காய்கறிகளும் போட்டு அவியல் தான் பண்ண போகிறேன். அவியல் பண்ணுறதுக்கு என்னென்ன காய்கறிகள் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி, கேரட்டு, அதுக்கப்புறம் இந்த பயறு, கொஞ்சம் முருங்கைக்காய் இருந்தது, பழைய முருங்கைக்காய் வாங்கினது, அப்புறம் உருளைக்கிழங்கு, பூசணிக்காய் இருந்தது. நிறையா இருந்தது பூசணிக்காய். அதுவும் ஒரு மாதிரி கெட்டு போகிற மாதிரி இருந்தது மேலாப்பில். ஏன்னா பூசணிக்காய் ரொம்ப நாள் தாங்காது. அதனால் வந்துட்டு பாதியை அவியலில் போட்டுட்டு பாதியை வந்து பூசணிக்காய் கூட்டு மாதிரி பண்ணிடலான்னு பிளான் பண்ணிவிட்டு ரைஸ் வச்சுட்டேன். அப்புறம் அப்பளம் இருந்தது, அப்பளம் பொரிச்சுக்கலான்னு. ஸோ இதுதான் வந்து அன்றைக்கான லஞ்ச் மெனு. அன்றைக்கி வந்து நாங்கள் மீன் வாங்கலான்னு பார்த்தோம். அப்புறம் மார்க்கெட் போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு மீன் மார்க்கெட் போனால் ரொம்ப டைம் ஆயிரும். அன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு வந்து வேலை இருந்துச்சா, அதனால் வேண்டாம் இவ்வளோ காய்கறி வாங்கியாச்சு, இருக்கிறத வச்சே லஞ்ச் பண்ணிக்கலாம், மீனெல்லாம் இன்னொரு நாள் வாங்கிக்கலான்னு ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அவியல் பண்ணியுமே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு சூப்பரான எல்லா காய்கறிகளும் போட்டு அவியல் தான். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க இந்த அவியல். நான் வந்து எங்கள் ஊரில் ராம்நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த ரெசிபியெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. நான் எப்போ கேரளா போனனோ அப்போ தான் இந்த ரெசிபியெல்லாம் வந்து கற்றுக்கிட்டேன். கேரளா போனதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் தான் சொன்னார். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தாங்களா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து அந்த ஹாஸ்டல் சாப்பாடு தான் சாப்பிட்டாங்க. ஸோ கேரளான்றனால அங்கே உள்ள ரெசிபி தானே இருக்கும், அவியெல்லாம் ரெகுலராகவே இருக்கும் அவியல் அவங்களுக்கு அந்த லஞ்சில். அப்போ அவர் சொன்னார், எல்லா காய்கறிகளும் போட்டு அவியல் மாதிரி பண்ணுவாங்க, நீ அந்த மாதிரி ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யூடியூப்பெல்லாம் இருந்துச்சுல, நான் கற்றுக்கிட்டதே சமையல் பார்த்திங்கன்னா யூடியூப் பார்த்து தான். எனக்கு பெருசாக ரொம்பலாம் வந்து சமைக்க தெரியாது. காலேஜ் முடிச்சுட்டு நான் சென்னையில் வந்து 1 இயர் வந்து ஒர்க் பண்ணேங்க ஒரு கம்பெனியில். நான் வந்து என்ன படிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அது ரிலேட்டடாக சென்னையில் ஒரு லைட்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணோம். ஒரு 4-5 பொண்ணுங்க சேர்ந்து ஒரு வீடு எடுத்து தங்கி ஒர்க் பண்ணோம். நாங்களாக தான் சமைச்சிக்கிருவோம். எங்கள் கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டு படி ஒர்க்கு. மார்னிங் ஷிஃப்ட்டு, ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டு. காலையில் வந்து 6 மணிக்கு ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆச்சுன்னா மதியம் வந்து 1 மணிக்கு வந்து முடியும். அப்புறம் மதியம் 2 மணிக்கு ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆச்சுன்னா நைட்டு 10 மணிக்கு முடியும். ஸோ நாங்கள் வந்து மார்னிங் ஷிஃப்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். காலையிலே வேலை முடிஞ்சுன்னா மதியம் வந்துடலான்னு சொல்லிட்டு. ஸோ காலையில் வந்துட்டு கம்பெனிக்கு போனோன்னா எங்களுக்கு 6 மணிக்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. அங்கே வந்துட்டு 5 rupees பே பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சீப்பாக கொடுப்பாங்க கம்பெனி எம்ப்ளாயீஸ்க்கு. ஸோ அதனால் காலையில் கம்பெனியில் சாப்பிட்ருவோம். மதியம் வந்துட்டு ரூமில் வந்து சாப்பிடுவோம். சம்டைம்ஸ் ஆஃப்டர்நூன் ஷிஃப்டாக இருக்கும். அப்படின்னா நாங்கள் மதியம் வீட்டில் இருந்து சாப்பிட்டுட்டு போயிடுவோம். நைட்டு டின்னர் சாப்பாடு கம்பெனியில் கொடுப்பாங்க. ஸோ பாதி சாப்பாடு எங்களுக்கு கம்பெனியே கொடுத்துருவாங்களா, அப்போ வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு வேளை சமைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான். அப்போ அந்த ஒரு வேளைக்கு நாங்கள் சமைப்போம், மாற்றி மாற்றி பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து சமைப்போம். ஒருத்தவங்க பாத்திரம் விளக்குவோம், ஒருத்தவங்க சமைப்போம். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் சமையல் கற்றுக்கிட்டது என்னோடய ஃப்ரெண்டு நிர்மலான்னு சொல்லி ஒரு பொண்ணு. அவள் தான் எனக்கு அதிகமாக வந்துட்டு சமையலே கற்றுக் கொடுத்தது. சட்னி வைக்கிறது, தோசை ஊற்றுறது, இட்லி சுடுறது அப்பப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா யூடியூப் பார்த்து மொத்தமாக கற்றுக்கிட்டது தான். ஒன்றுமே தெரியாது. இட்லி தோசைக்கு கூட என்னால் வந்துட்டு மாவு அரைக்க தெரியாது. ஃபஸ்ட் டைம்லாம் நான் இட்லி தோசை சமைக்கும்போது அரிசி அளவு தப்பாக போட்டுட்டு
இட்லி கல் மாதிரி வந்துச்சு, தோசைலாம் வரட்டி மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறமா நானாக தான் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு அப்புறம் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி சமைக்க ஆரம்பித்தேன். மீன் குழம்புலாம் ரொம்ப தண்ணியாக வைப்பேன். இப்போயுமே சில பேர் அப்படி தான் கமெண்ட் பண்ணுறீங்க, குழம்பு இந்த மாதிரி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஓகே, ஏதோ சாப்பிட்ற அளவுக்கு சமைப்பேன்னு வைங்களேன். ரொம்ப ஸ்பெஷல்னால் சொல்ல முடியாது. இப்படி தான் நான் கற்றுக்கிட்டது. அந்த லைஃப் எல்லாம் உண்மையாகவே மறக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு ஜாலியான ஒரு லைஃபு. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வாழ்க்கையெல்லாம், அந்த வேலை பார்க்கும்போது பிள்ளைங்களோட தங்கி இருந்தது, அதையெல்லாம் இப்போ தான் நினைக்கும் போது ரொம்ப மனசு அவ்வளோ இதாக இருக்குது. அப்படியே இருந்திருக்கலாமோ லைஃபு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அப்போதைக்கு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படா இப்போ காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க, 10th வரை நம்ம படித்தோன்னா அடுத்து 12th முடிச்சிட்டிங்கன்னா காலேஜில் போய்ட்டா ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்புறம் காலேஜ் வரும்போது காலேஜ் முடிச்சிட்டோன்னா வேலைக்கு போய்ட்டா ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ வேலைக்கு போனதுக்கப்புறம் கல்யாணம். ஸோ ஒன்றை விட ஒன்று நமக்கு பெட்டராக தானே தெரியும். அது மாதிரி இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வாழ்க்கை எவ்வளவோ ஜாலியாக இருந்தோமே அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ வாங்க அவியலுக்குள்ளே போகலாம். அவியல் ரொம்ப சிம்பிள் தானே, எல்லாருக்குமே தெரியும். எண்ணெய் போட்டு தேங்காய் எண்ணெயில் பண்ணுவாங்க கேரளா சைடு. நான் நல்லெண்ணெயில் தான் பண்ணேன். கடுகு சீரகம் போட்டுட்டு, கடுகு போடலாமான்னு தெரியல, நான் கடுகு போட்டேன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு காய்கறி எல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடணும் தண்ணி ஊற்றி. அதுக்கப்புறம் தேங்காய், சீரகம், சோம்பு, பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதில் ஊற்றிட வேண்டியதான். அவ்வளோதான், சிம்பிளான அவியலுங்க. ஆனால் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நாகர்கோவில், கன்னியாகுமரி, கேரளா ஃபேமஸே இதுதான். டெய்லியும் கூட அவங்கெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சத்தானதுங்க. ஏன்னா எல்லா காய்கறிகளும் போடுறோம்ல, இதில் நிறைய போடுவாங்க. கருணக்கிழங்கு, கத்திரிக்காய்லாம் போடுவாங்க. அவியலுக்குனே காய்கறி கடைகளில் விற்பாங்கங்க. நாங்கள் கேரளாவில் இருக்கும்போது மார்க்கெட்டில் 50 ரூபா கொடுத்தா அவியலுக்குன்னு ஒரு காய்கறி கொடுப்பாங்க. அந்த காயை வாங்கிட்டு சாம்பாரும் வச்சுருவாங்க, அதே காயில் அவியலும் வச்சுருவாங்க. ஸோ அவ்வளோ ஒரு ஃபேமஸான ரெசிபி. அப்புறம் தயிர் சேர்ப்பாங்க சில பேர், கொஞ்சம் அந்த புளிப்பு சுவை கொடுக்கணுன்றதுக்காக. அதனால் நானும் வீட்டில் உர ஊற்றி வச்சுருந்தேன் தயிர். அதை கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான அவியல் ரெடி. என் வீட்டுக்காருக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லா காய்கறிகளும் போடுறனால அவருக்கு பிடிக்கும். பட் எனக்கு கொஞ்சம் சாப்பிடுவேன், பட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ரொம்ப விரும்பியெல்லாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கவும் செய்யாது. அந்த காய்கறிகளை பொரியல் பண்ணி கூட சாப்பிட்றலாம். எனக்கு என்னமோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். சரி, ஓகே, என்ன குழம்பு பண்ணுறதுன்னு யோசனையாக இருந்த டைமில் இந்த அவியல் தான் எனக்கு கை கொடுத்துச்சு. அதனால் அதை சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தால் போட்டிருக்கலாம். கொத்தமல்லி வாங்கலை, ரொம்ப கம்மியாக வச்சுருந்தாங்க $1. அதனால என் ஹஸ்பண்ட் வாங்க விடலை. அந்த சண்டே மார்க்கெட், செங்குராங் மார்க்கெட் போனோம்னா கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க $1. அங்கே போகையில் வாங்கிக்கலான்ட்டார். அப்புறம் அவியல் ரெடி ஆகிடுச்சா, அதை இறக்கிட்டு அதுக்கப்புறமா பூசணிக்காய் பொரியல் பண்ண போகிறேங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு காலி ஆகிடுச்சு. கடுகு இருந்திருந்தால் அன்றைக்கே ஊறுகாவை தாளிச்சிருப்பேன். கடுகு இல்லாதனால தான் பண்ணலை. உப்புலேயே போட்டு ஊறிட்டுருக்கு ஊறுகாய். ஏன்னா கடுகு வெந்தயத்தையும் நம்ம வறுத்து பொடி பண்ணணும் பார்த்திங்களா. ஸோ அதனால தான் கடுகு, கொஞ்சம் சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அப்படியே பூசணிக்காவையும் போட்டுற வேண்டியதான். வெங்காயம் போடலை, வெங்காயம் அன்றைக்கி காலி ஆகிடுச்சு. அதனால் வெங்காயம் இல்லாமல் தான் பண்ணேன். அவ்வளோ காய்கறி வாங்கினோமே, வெங்காயம் வாங்கினோமா பார்த்திங்களா. வெங்காயம் வாங்க மறந்தாச்சு. மறந்தோன்னு சொல்கிறத விட அந்த வெங்காயம் நாங்கள் மார்க்கெட்டில் வாங்க மாட்டோம், வேறு இன்னொரு கடையில் வாங்குவோம். ஸோ அதனால தான் அன்றைக்கி வாங்கிட்டு வரல. அந்த எப்போவும் ரெகுலராக வாங்குகிற கடையில் வாங்கினோம்னா அந்த வெங்காயம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான். ஸோ கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வச்சுட்டேன். நல்லா அவியலும் வெந்துட்டுருக்கு. அந்த கேப்பில் இந்த அப்பளத்தை பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து அப்பளம் எடுக்க வந்தேன். 2 ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கீங்களே, அவ்வளோவா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்டில் கேட்குறீங்க. ரொம்ப பெரிய பணக்காரங்களாக இருப்பீங்க போலயே, 2 ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்குறீங்க. ஐயோ, பெரிய பணக்காரங்களும் இல்லை, நிறைய திங்ஸும் யூஸ் பண்ணலைங்க. அந்த ஃப்ரிட்ஜ் ஆல்ரெடி இந்த வீட்டுக்கு வரும்போதே இருந்த ஃப்ரிட்ஜு. அது நாங்கள் வரும்போதே ஒரு ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு. ஒழுங்காகவே கூலிங் வராது, காய்கறிகளை ஒழுங்காகவே ஸ்டோர் பண்ண முடியாது. அதை வச்சு தான் நான் சமாளிச்சுட்டு இருந்தேன், வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தா ரொம்ப மோசமாகிடுச்சு. அதனால தான் இன்னொரு ஃப்ரிட்ஜ் வாங்குற மாதிரி ஆகிடுச்சு. அந்த ஃப்ரிட்ஜு சும்மா தான் இருக்குது. அதில் சும்மா நான் ஒரு பீரோ மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கிராசரி வச்சுக்கிறது. அப்பளம் கூட அதிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்தீங்களா. ஸோ எப்போவுமே அப்பளம் எண்ணெயில் தான் பொரிப்போம். ஒரு புது முயற்சியாக அவனில் பொரிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணினேன். ஆனால் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சுங்க. ஸோ நம்ம வேறு வெயிட் லாஸ் பண்ணுறோம். வெயிட் லாஸில் இருக்கிறனால எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட்லாமா, அதனால் அவனில் போட்டு பொரிச்சாச்சு. அவனை ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரேயில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சோன்னா எண்ணெயில் பொரிச்ச மாதிரியே அப்பளம் நல்லா உப்பி வந்துடும். அதை அப்படியே எடுத்துட வேண்டியதுதான்.
டைமிங் வந்து ஒரு 3 நிமிஷம் வச்சா போதும். அதே மாதிரி எவ்வளோ டிகிரியில் வைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. என்னோடய அவன் பார்த்தீங்கன்னா டிகிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த ரைட் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, திருகிறது மாதிரி சிங்கிளாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1 to 10 வரை இருக்கும். அதில் வந்து நம்ம 10 வரை ரொம்ப ஹை ஸ்பீடு, நம்ம அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கணும், ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் 10 வரை ஃபுல் ஹை ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வச்சேன், அவ்வளோதான். அப்போல வந்து பொரிஞ்சிருச்சு. எனக்கு டிகிரி யூஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணதில்லை மைக்ரோ ஓவனு. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய அவனு. அப்புறம் அப்பளமும் பொரிச்சாச்சு. அப்புறம் ஹஸ்பண்டும் மதியம் லஞ்சுக்கு வந்துட்டாங்க. அவங்களே காலையில் ரொம்ப சிம்பிளாக தான் சாப்பிட்டு போயிருந்தாங்க. அவங்களுக்கும் பயங்கர பசி. சைட் பை சைடு சோறு வச்சுட்டேன். இப்போ பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்ச நாளாக. மட்டை அரிசி வாங்கலை. காலியான உடனே பக்கத்தில் போன வாரம் போய் வாங்கிட்டு இருந்தாங்களே, சரி அதை காலி பண்ணதுக்கப்புறமா மட்டை அரிசி வாங்கிக்கலான்னு பிளானு. அப்புறம் இவ்வளோ தான் என்னோடய லஞ்சு. அவியல் ரொம்ப பெருசாக பிடிக்காது தான், பட் காய்கறி நிறையா சாப்பிடணும்ல. ரைஸு ஒரு கரண்டி தான் எடுப்பேன், இவ்வளோ காய்கறி வந்து எடுப்பேன். அப்புறம் தயிர் வீட்டில் போட்டு வச்சுருந்தோம். பயங்கர வெயில் வேறு போயிட்டுருக்குங்க. வீட்டில் வந்துட்டு தயிர் போட்டு வச்சுக்கோங்க, சாப்பாடோட கலந்தடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் குளிர்ச்சி தரும். அப்புறம் ஒரு 3 பீஸ் அப்பளம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து லஞ்சு. இந்த மாதிரி சாப்பிட்டிங்கனாலே வயிறு வந்து ஃபில் ஆகிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.